காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட கலாரத்னம் மகேஷ் ஐயர் அவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய நேயர்களுக்காக இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சக்தி என்ன, இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு எப்படி பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்க. சரி, ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம். இப்போ நம்ம சொல்கிறது முகூர்த்தம் அப்படின்னா பொதுவாக எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. முகூர்த்தம்னா சுப நேரம்னு சொல்லாமா, ஒரு கூடி வரக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்துக்கு முகூர்த்தம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம நல்ல விஷயம், உதாரணத்துக்கு கிரகப்பிரவேசம் சொல்லாமா. சரி, அடுத்தது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் சொல்லாமா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் எல்லா விஷயமும் முகூர்த்தத்தில் கொண்டு வராங்க. இது இந்த முகூர்த்தம், பூணல் போடுறது, பால் காய்ச்சறது எல்லாமே முகூர்த்தத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. மொத்தம் எத்தனை முகூர்த்தம் இருக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 முகூர்த்தம் இருக்குது. ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம். ஃபஸ்ட்டு ருத்ர முகூர்த்தம். காலையில் 6 மணிலேருந்து 6:48 வரைக்கும் சூரிய உதயமாகுது இல்லையா, அது பேர் ருத்ர முகூர்த்தம். அஹி முகூர்த்தம் 7:36 வரைக்கும் இருக்குது. மித்திர முகூர்த்தம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 8:24 வரைக்கும் இருந்துட்டுருக்கு. அப்படியே டைம் சொல்லாமல் முகூர்த்தத்தை பற்றி சொல்லணும்னா பிதி முகூர்த்தம், வசு முகூர்த்தம், வராக முகூர்த்தம், விஸ்வாதேவ முகூர்த்தம், விதி முகூர்த்தம், சுத்தமுகி முகூர்த்தம், புருஹுத முகூர்த்தம், வாகினி முகூர்த்தம், நக்தன்னாகர முகூர்த்தம், வருண முகூர்த்தம், அரியமான முகூர்த்தம், பக முகூர்த்தம், கிரிச முகூர்த்தம், அஜபாத முகூர்த்தம், அஹீர் முகூர்த்தம், புஷ்ய முகூர்த்தம், அஸ்வினி முகூர்த்தம், யம முகூர்த்தம், அக்னி முகூர்த்தம், அடுத்தது வித்ர முகூர்த்தம், கண்டருத்திரம், அதிதி முகூர்த்தம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீவ அமிர்த முகூர்த்தம்னு பேர் உண்டு. அப்புறம் விஷ்ணு முகூர்த்தம்னு உண்டு. இப்படி ஒவ்வொரு முகூர்த்தமாக சொல்லி அப்புறம் பிரம்ம முகூர்த்தம்னு 29வது முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். எத்தனாவது முகூர்த்தம்? 29. இவ்வளோ முகூர்த்தம் இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு தான் சிறப்புன்னு சொல்கிறாங்க. 4:24 5:12 வரைக்கும் இந்த முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4:24 போது கரெக்டாக எத்தனை நிமிஷம் இருந்துன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மினிட்ஸ் இந்த முகூர்த்தம் வருது. இந்த 48 மினிட்ஸை மூணாக பிரிக்கிறோம். 48 3ஆக பிரிக்கிறோம். அதில் நடுவில் இருக்கக்கூடிய முகூர்த்தம் ரொம்ப விசேஷ முகூர்த்தம். ஸோ இதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். 3 விதமான முகூர்த்தத்தை நம்ம பிரிக்கிறோம். ஒன்று பிரம்மா, விஷ்ணு, சிவன் இல்லையா. பிரதோஷ காலம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா சாயந்தரம் வரும். அப்போது காலையில் பிரம்மா, அடுத்ததுக்கப்புறம் ஸ்திதினா நடத்துதல், ஒடுக்குதல் சிவன்கிட்ட போய் விடுது. இந்த நாளை எப்படி பிறக்க வைக்கிறார்? பிரம்மாட்ட என்ன இருக்குன்னா சிருஷ்டின்னு இருக்கு. சிருஷ்டினா பிறத்தல் இல்லையா. இந்த பிறத்தல் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸை இந்த யூனிவர்ஸ் இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டு தூங்கும்போது பல பிரச்சனை இருந்ததுப்பா, விடு காலையிலலாம் சரியாயிரும் அப்படின்னு நான் தூங்கினேன். காலையில் எந்திரிக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்போம். அன்னைக்கு காலையில் என்ன பண்ணணும்? அப்போ பிறத்தல், இன்று பிறத்தல். அப்போ பிரம்மா தான் சிருஷ்டி நாயகர்னு பேர். அந்த நேரத்தை பிறக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அது பிரம்மா கிட்ட இருக்கு. அப்போ இந்த நாளை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க பிறக்க வைக்கிற இதை? பிரம்மா கிட்ட அதை கொடுக்க வச்சிருக்காங்க. அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிற வேலை பிறத்தலான முகூர்த்தம்னு பேர். அது இந்த யூனிவர்ஸ் கிரியேஷன் சொல்லுவாங்க. இந்த முகூர்த்தம் கிரியேட்டிவ் தேவைப்பான்னு சொல்கிறாங்களே, இங்கே தான் இருக்குது. ஸோ ஆக இந்த நாளை உயிர்ப்பித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பிரம்ம முகூர்த்தம்னு பேர். அந்த நாளை அந்த நேரத்தில் நம்ம மனம் பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் இருக்கும். நம்மளோட மிட் பிரெயின் வேலை செய்யும். நம்மளுடைய எண்ணம் எந்த பிரச்சனையும் நினைக்காது. நம்ம எண்ணம் முழுக்க பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு காமான ஒரு இதில் இருக்கும். இந்த நேரத்தில் இறைவனை வேண்டுறது நல்லது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, நான் வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் நான் தூங்கிட்டேன்னா எதையோ இழந்த மாதிரி இருப்பேன். அது எதை நான் இழந்தேன்னா சிம்பிள், பிரம்ம முகூர்த்தத்தை இழந்துட்டேன். ஸோ அந்த டே நான் மிஸ் பண்ணவே கூடாது. பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நாளை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையில் வருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு கை கால் முகம் கழுவிட்டு ஒரு விளக்கை ஏற்றி உட்காந்து நல்லா தியானம் பண்ணணும், நல்லா மூச்சு பயிற்சி பண்ணணும். இது யோகா முறைகளில் ஒன்று. பூஜை முறைகளில் அழகாக குளிச்சுட்டு, நீங்கள் யோசிக்கிறது என்னடா கை கால் முகம் கழுவணுமே, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கிறது தானே கேள்வியாக கேட்க வந்தேன். இது நிறைய பேர் இந்த டவுட் கேட்குறாங்க. நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கை கால் முகம் கழுவணும். பூஜை பண்ணுறதா இருந்தால் குளிக்கணும். பூஜை பண்ணுறதுக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றி அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வேண்டிட்டு
உங்களுக்குன்னு இஷ்ட தெய்வத்தை வேண்டிண்டு, குல தெய்வத்தை வேண்டிண்டு, அன்னைக்கு கார்த்தால கந்த சஷ்டி கவசம் அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை. அப்படி அர்ச்சனையை பண்ணிவிட்டு கல்கண்டோ ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தியானம். எனக்கு வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், சுவாமி படம் இல்லை, நான் வந்து ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்கேன் சார், ஐம் வந்து ஸ்பின்ஸ்டராக இருக்கேன், அதே மாதிரி பேச்சுலராக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் சிம்பிள். நீங்கள் உட்காந்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் முகத்தை கழுவும் போதே மகாலட்சுமி வேண்டிட்டு முகத்தை கழுவிக்கணும். அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் பஞ்சபூதத்தில் ஏதேனும் ஒரு பூதத்தை நீங்கள் பிடிச்சிருந்தேனாலே அந்த நாள் உங்களுக்கு பிரம்மாண்டமான நாளாக மாறும். அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 27 நாள் ஒரு நட்சத்திர மண்டலம் மட்டும் அதை பண்ணி பார்த்தா போதும், உங்களுக்கு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். முகத்தை பார்த்தா எல்லாரும் கேட்பாங்க, ஃபேஷியலே பண்ண வேண்டாம், எங்கேயோ என்னமோ பிரகாசமாக இருக்குது முகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நல்லா தேஜஸ் வரும், நல்ல ஓஜஸ் வரும், நம்ம போகிற காரியம் வெற்றி அடிக்கும், நம்ம நினச்ச விஷயம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே, இதனுடைய பூஜை முறைகள் நீங்கள் சொன்னீங்க, இதில் நிறைய பேர் கேட்பாங்க இதை தினமும் பண்ணணுமா அப்படின்னு. நித்தியமாக பண்ணணும், தினமும் பண்ணணும். என்னால் பண்ண முடியல, 27 நாள் மட்டும் தொடர்ந்து பண்ணுங்க, 27 டேஸ் உங்கள் லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அண்ட் இந்த டைமில் எது வேண்டுனாலும் நடக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர் கூட பேசலை, நீங்கள் யூனிவர்ஸ் கூட பேசுகிறேன். நான் வந்து யூனிவர்ஸ் இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கணும், என்னென்ன இது எடுக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் யூனிவர்ஸ் கூட பேசும் பொழுது, இந்த பிரபஞ்சத்து கூட நீங்கள் பேசும் பொழுது எண்ணற்ற சக்தி இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசும் திருப்பி. ஏன்னா உங்களுக்கு வழி தெரியாமல் தானே எல்லாருமே திண்டாடின்னு இருக்கோம். சார் எப்போ சார் நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன், எப்போ சார் எனக்கு காசு கிடைக்கும், எப்போ சார் நான் ஜெயிப்பேன், எப்போ சார் எனக்கு பணம் வரும், எப்போ சார் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், எப்போ சார் கல்யாணம் ஆகும், எப்போ சார் எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை மாறும் சார், இப்படியே நான் போயிடுவேனான்னு, நான் என்னோடய லைஃப் இப்படியே போயிடுவேன். பிகாஸ் என்னோடய தாட்டில் இது கிடையாது. அந்த யூனிவர்ஸ் வந்து அதற்குண்டான நபர்களை உங்கள் கூட கொண்டு வந்து சேர்த்து கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் அதற்குண்டான நபர்கிட்ட உங்களுக்கு பழக்க வைக்கும், பேச வைக்கும், அந்த நபர்களை உங்களுக்கு காண்பிக்க வைக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்ட் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது அது நமக்கு நடக்கும்னு சொல்கிறாங்களே சார். அதுதான் சொன்ன அஃபர்மேஷன் இருக்கணும். அது நீங்கள் திருப்பி உங்களை சொல்கிறதுக்குண்டான ஒரு இது வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கணும். இவ்வளோ சக்தி வந்து நீங்கள் சொன்ன அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய 30 முகூர்த்தங்களில் மிகப்பெரிய பல முகூர்த்தமாக அந்த முகூர்த்தம் வந்து இருக்குது. நிச்சயமா. ஸோ எங்களுடைய நேயர்களும் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவங்க லைஃப்லையும் இதே மாதிரி நீங்கள் சொன்ன அவ்வளோ சக்ஸஸும் அவங்களுக்கும் கிடைக்கணும். ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.